ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் கோவிலில் கொடுக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 3/4 கப்பு பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம். அதை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். பாலும் தண்ணியும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு, அரிசி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நாம் போட்ட பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா குழைவாக வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும். இங்கே பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பச்சரிசி எடுத்தோம். அதுக்கு 1.25 கப்பு வெல்லம் ஆட் பண்ணணும். அதில் 1 கப்பு வெல்லத்தை நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். எப்பையும் பொங்கலுக்கு பச்சரிசி பார்த்திங்க அப்படின்னா 5020 பச்சரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணால் தான் பொங்கல் சூப்பராக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி வெல்லத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதே சமயத்தில் அடி பிடிச்சிடவும் கூடாது. நாம் போட்ட வெல்லம் கரைஞ்சி பொங்கல் கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. வெல்லம் கரைஞ்சி பொங்கல் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் 2 கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது 5ஐயும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கடைசியாக போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கோவில் பொங்கல் மாதிரியே. பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி ரொம்பவே கொஞ்சமாக போடணும். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு வந்துடும். அடுத்தது கொஞ்சமாக நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் நமக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகணும். வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். கோயிலில் கொடுக்கக்கூடிய அதே சுவையில் சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.